வணக்கங்க. என் பேர் ஹேமாவதி. நான் சென்னையிலேருந்து வரேன். நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க. செகண்ட் பேபி பிறந்து ஒரு 3 மந்த்ஸில் வந்து எனக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்தாலும் நல்லா தெரியும், என்னோடய பேபி ஹேர்லாம் நல்லா வருது. அதேமாதிரி எனக்கு பாதி அளவு இருந்த முடியும் நல்லா லென்த்தாக வருது. நான் லென்த்தாக வளர்க்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். எனக்கு பாதி இருந்த முடி வந்து இப்போ நல்லா லென்த்தாக இருக்கிறதுனால நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னாங்க, நான் ஒரு இடத்துல ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன், நீ வேணா அங்கே ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. சரி, நம்மளும் ட்ரை பண்ணல, எவ்வளோ ட்ரை பண்ணிட்டோம், இதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் நான் வந்தேன். வந்து ஒரு 15 டேஸ்லேயே எனக்கு வந்து ஓகே, முடி கொட்டுறது நின்றுடுச்சு. இன்னும் லென்த்தியாக வரணும் ஆசை இருக்குது. ஸோ அப்போ இதை விட உங்களுக்கு லென்த்தாக வேணும் நீங்கள் ஆசைப்படுறீங்க? ஆமாம், கண்டிப்பாக. இப்போ லேடிஸ் பொறுத்த வரைக்கும் பெரிய ஹேர் இருக்கும் தான் ஆசையாக இருக்கும். இதுதான் என் பையன், பேர் வந்து மாறன். எனக்கு வந்து 14 மந்த் ஆகுது. ட்ரீட்மெண்ட் எடுத்து முடியும் ட்ரீட் பண்ணுறமே நான் ஒரு பயத்துலதே இருந்தேன். இப்போ வந்து எனக்கு அந்த பயம்லாம் இல்லை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டாக்டர் ஹெர்பல். நான் உங்கள் விமல். நம்ம டாக்டர் ஹெர்பல் யூடியூப் சேனலில் ஹேர் ரிலேட்டட் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஹேர் ஃபால் எப்படி ஸ்டாப் பண்ணணும், எப்படி ஹேர் ரீக்ரோத் பண்ணணும், ரெகுலராக ஹேர் மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு நம்ம கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் ஹெர்பல் கிளினிக்கு வந்து இங்கே நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்காக இன்றைக்கி ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்களோட பேர் வந்து ஹேமா. ரொம்ப நாளாக ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருந்துட்டு, ஓகேங்களா, அவங்களுக்கு என்ன சொல்யூஷன்ஸே பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு கட்டத்தில் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப டிப்ரெஷன் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகி நம்மக்கிட்ட வந்திருந்தாங்க. ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு நியர்லி இப்போ ஒரு 8 மாதமாக வந்து நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட கிட்ட வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு என்னெல்லாம் ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருந்துச்சு, எப்படிலாம் அதை வந்து ஃபேஸ் பண்ணாங்க, நம்மக்கிட்ட வந்ததுக்கப்புறம் என்ன சேஞ்சஸ் கிடச்சிது, அவங்க என்னென்ன பாசிட்டிவ்ஸ் இருந்துச்சு, என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருந்துச்சு அப்படின்றத நம்ம இப்போ அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மேடம். வணக்கங்க. உங்களை பற்றி ஆல்ரெடி ஒரு ப்ரீஃப் இன்ட்ரோ நான் நம்ம நேயருக்கு கொடுத்துருக்கேன். இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுங்க நம்ம நேயருக்கு. வணக்கங்க. என் பேர் ஹேமாவதி. நான் சென்னையிலேருந்து வரேன். நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க. எனக்கு வந்து கல்யாணம் ஆகி 5 இயர்ஸ் ஆச்சு. ஃபஸ்ட் பேபி பிறக்கும்போது வந்து எனக்கு வந்து முடி கொட்டுற ப்ராப்ளம் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. பட் செகண்ட் பேபி பிறந்து ஒரு 3 மந்த்ஸில் வந்து எனக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ரொம்ப முடி வந்து கொத்து கொத்தாக வரும். அதாவது நம்ம குளிக்கும் போதும் சரி, நம்ம தலைவாரும் போதும் சரி, சீப்பில் அப்படியே இந்த சுற்றி முடி போகிற வேண்டிய அளவு வந்துச்சு. நான் டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு, நீங்கள் வந்து பால் கொடுக்கறதுனால முடி கொட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. சரி, நானும் அதனால் சரி பெரிய கேர் எடுத்துக்கல. சரி, முடி கொட்டுறது இருக்கும் போல இருக்குது அப்படின்ட்டு. ஒரு கட்டத்தில் வந்து ஒரு 8 மந்த்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முடி கொட்ட ஆரம்பிச்சிச்சு. என் முடி வந்து பாதி அளவு ஆகிடுச்சு. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எங்கள் ஹஸ்பண்டுக்கிட்ட கேட்டதுக்கு அவரும் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறது ஹேர் ஆயில், மற்றபடி வீட்டிலேருந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். அந்த நான் என்னென்ன பண்ணுறது வீட்டிலேருந்து, இந்த கத்தாழை அது இது ஜெல் எல்லாமே நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். பட் எதுவுமே எனக்கு செட் ஆகலை. முடி கொட்டது அதிகமாச்சே தவிர கம்மியாகவே ஆகலை. அதனால் வந்து ஃப்ரெண்டு ஒருத்தர் ரிக்வெஸ்ட் பண்ணி நான் வந்து உங்ககிட்ட வந்தேன். நீங்கள் வந்து தலையை வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க, ஏதாவது முடி கொட்டுற ப்ராப்ளம் இருக்குது, நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. சரி, நானும் நம்பிக்கை இல்லாமல் தான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சேனே. ஆனால் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் நேரடியாக வர சொன்னீங்க. நான் வந்ததுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு முடி ஏதாவது கொட்டுதுன்ற காரணம் எனக்கு தெரிஞ்சுது. அதால் வந்து சரி ஓகே, ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நீங்கள் பேசும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஓகே, நம்ம முடி ப்ராப்ளம் வந்து செட் ஆகிடும். அந்த முடி கொட்டுறது நின்றுடுச்சு. அதுக்கு முடி வளர ஆரம்பிச்சிது. நீங்கள் பார்த்தாலும் நல்லா தெரியும், என்னோடய பேபி ஹேர்லாம் நல்லா வருது. அதேமாதிரி எனக்கு பாதி அளவு இருந்த முடியும் நல்லா லென்த்தாக வருது. நான் லென்த்தாக வளர்க்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். எனக்கு பாதி இருந்த முடி வந்து இப்போ நல்லா லென்த்தாக இருக்கிறதுனால நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். தேங்க்யூ. ஓகே மேம், இப்போ வந்து நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஓகே, நம்மக்கிட்ட வரதுக்கு முன்னாடி நீங்கள் என்னெல்லாம் ட்ரை பண்ணீங்க, எவ்வளோ நாள் வந்து அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி இங்கே வந்தீங்க அதை சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட்டு வந்து ப்ரெக்னன்சி பார்த்தேன். டாக்டர் கிட்ட தான் நான் கேட்டேன், என்ன எதனால் எப்படி வந்தால் விட்டமின் ரொம்ப கம்மியாக இருக்குது, உங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் வந்து இதுலாம் போயிடுச்சு, அதனால் வந்து உங்களுக்கு அதனால தான் முடி கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டமின் டேப்லெட் கொடுத்தாங்க. என்னென்னமோ டேப்லெட்லாம் கொடுத்தாங்க. நான் அதையும் சாப்பிட்டு பார்த்தா எனக்கு செட் ஆகலை. அப்புறம் வந்து டிவியில் பார்க்குற அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று விடாமல் வாங்குவேன். எங்கள் ஹஸ்பண்டுக்கிட்ட சொல்லி அதை வாங்கிட்டு வர சொல்லி நான் ட்ரை பண்ணுவேன். அப்பயும் எனக்கு அந்த செட்டே ஆகலை. சரி, நம்மளா ஹோனாக யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு வீட்டிலேருந்து அந்த டீ தூள் போடுறது, அப்புறம் அந்த முட்டை உடச்சி யூஸ் பண்ணுறது, கத்தாழை ஜூஸ் யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்பயும் அந்த செகண்டுக்கு ஓகே இருக்கிற மாதிரி தெரியுமே தவிர அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் அந்த பழைய ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. என்னடா இது ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப கஷ்டமாகி போச்சு, இன்னும் முடி கொட்டிகிட்டே தான் இருக்கும் போல இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னாங்க, நான் ஒரு இடத்துல ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன், நீ வேணா அங்கே ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. சரி, நம்மளும் ட்ரை பண்ணல, எவ்வளோ ட்ரை பண்ணிட்டோம், இதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் நான் வந்தேன். வந்து ஒரு 15 டேஸ்லேயே எனக்கு வந்து ஓகே, முடி கொட்டுறது நின்றுடுச்சு. அந்த நம்ம நல்லா தெரியும், நம்ம வரும்போது அந்த சீப்பில் வர முடி வந்து ஒரு 10 முடி வர்றதுக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு 2 முடி கொட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். அதனால் முடி கொட்டுறது நல்லா நின்றுடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ நான் ட்ரீட்மெண்ட் எடுக்க நான் ஒரு 8 மந்த்ஸ்க்கு மேலே எடுத்துகிட்ருக்கேன். நல்லா முடி நல்லா க்ரோத்தாக வளர்ந்துட்டுருக்கு, லென்த்தியாகவும் இருக்குது. இப்போ நான் இந்த ஒரே ட்ரீட்மெண்ட் தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இதே தான் நான் ட்ரை பண்ணுவேன், எதுவும் மாறுற மாதிரி இல்லை. என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் ரெக்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே மேடம், நீங்கள் ரொம்ப நாள் நிறையா ட்ரீட்மெண்ட்ஸ் ட்ரை பண்ணியிருக்கீங்க, ஹோம் ரெமடிஸ்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா, ட்ரை பண்ணிட்டு இங்கே வந்திருக்கீங்க. ஓகேங்களா, வெளியே எடுத்த மெடிசன்ஸ்க்கு வெளியே பார்த்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் இங்கே வந்து நீங்கள் பார்க்கறதுக்கும் நீங்கள் என்ன வித்தியாசத்தை ஃபீல் பண்ணுறீங்க?
மற்ற இடத்துலலாம் வந்து கன்சல்டேஷன் ஃபீஸ் வந்து 1000 2000 இந்த ரேஞ்சுக்குலாம் இருந்துச்சு. பட் இங்கே வந்து அந்த இதுவே கிடையாது, கன்சல்டேஷன் ஃபீஸே கிடையாதுன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் வந்தது பார்த்தோன்னே எனக்கு ஓகே பிடிச்சிருந்தது. அவங்க சொன்ன ப்ராசஸ்லாம் நான் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன். அவங்க டேப்லெட்டு இது அவங்க எல்லாமே கைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு பார்த்து எனக்கு என்ன ப்ராப்ளம்னு அவங்க என்கிட்டயே சொன்னாங்க. அதுவே எனக்கு ரொம்ப நீங்கள் சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். முடி வந்து எப்படி வளரணும், எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளருது, நானே என் கண்ணு கூட பார்த்து எனக்கு தெரிஞ்சுது. முடி கொட்டுறது, அந்த முடி கொட்டுறது ஒரு 15 டேஸ்லேயே கம்ப்ளீட்டாக நின்றுடுச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் முடி வளரும். ஏன்னா எடுத்தோன்னே ஒரு டக்குன்னெலாம் வளர்ந்துடாது. இது வந்து ஒரு 8 மந்த்ஸில் வளர்ந்த முடி தான் நான் கம்ப்ளீட்டாக சொல்லுவேன். 8 மந்த்ஸில் நீங்கள் இவ்வளோ நீட்டு வளர்ந்துருக்குன்னா அதுக்கு நீங்கள் கொடுத்த வந்து இதுதான் காரணம். இப்போ எனக்கு ஹேர் ஃபால் இல்லை, இப்போ ஹேர் க்ரோத்தும் நல்லா இருக்குது, எனக்கு திருப்தியாக இருக்குது. இப்போ ட்ரீட்மெண்ட் ஆல்மோஸ்ட் 8 மாதம் நீங்கள் இங்கே எடுத்துகிட்டு இருக்கீங்கல்ல, உங்களுக்கு இந்த ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகிறதுக்கு 8 மாதம் தேவைப்பட்டுச்சா உங்களுக்கு? இல்லை எனக்கு வந்து ஒரு 15 டேஸ்லேயே ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. வளர்கிறதுக்கு அவங்க கொஞ்சம் கொஞ்சம் அந்த இது சொன்னதால் அது வந்து வளர்கிறதுக்கு எனக்கு 3 மந்த்ஸ்லேயே நல்லா தெரிய ஆரம்பிச்சிது. நான் வந்து ஆசைப்பட்டது என்ன, எனக்கு லென்த்தி ஹேர் வேணும், திக்காகவும் லென்த்தியாக வேணும்னு சொன்னதுக்கு உங்ககிட்ட நான் கேட்டதுக்கு நீங்கள் வந்து சரி நீங்கள் இன்னும் கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதால் நான் கண்டினியூ பண்ணி எனக்கு இன்னும் லென்த்தியாக ஹேருக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் லென்த்தியாக வரணும் ஆசை இருக்குது. ஸோ அப்போ இதை விட உங்களுக்கு லென்த்தாக வேணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க? ஆமாம், கண்டிப்பாக. இப்போ லேடிஸ் பொறுத்த வரைக்கும் பெரிய ஹேர் இருக்கும் தான் ஆசையாக இருக்கும். லென்த்தியாக வேணும், அடர்த்தியாக வேணுன்றதுக்காக தான். கண்டிப்பாக பண்ணலாம் மேடம். நான் சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் ஃபாலோ மட்டும் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி லென்த்தாக எடுத்து வரலாம். தேங்க்யூ. ஆக்சுவலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ப்ரெக்னன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் ஜாஸ்தியாச்சு, நிறையா ட்ரை பண்ணீங்க, நிறைய ஹோம் ரெமடிஸ் ட்ரை பண்ணி நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க. கிட்டத்தட்ட 1 வருஷமாக அவஸ்தப்பட்டேன்னு சொன்னீங்க. அந்த பிரச்சனைக்கு எதுவுமே சொல்யூஷன்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கும் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன்ஸ் கிடச்சிருக்கு, நல்லா இருக்குது, திருப்தியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த சிச்சுவேஷன் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இந்த மாதிரி எதிர்பார்த்தீங்க நமக்கு லாங் ஹேர் வரும் நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்களா? இல்லை, ஃபஸ்ட்டு வந்து முடி கொட்டும்போது முடி வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போது வெளியே எங்கன்னா போகும்போதுன்னா என்னால் பின்னிட்டும் போக முடியாது, லூஸ் ஹேர்லேயும் போக முடியாது. ஏன்னா அது ரொம்ப வந்துகிட்டே இருக்கும். பின்னாலும் அந்த ஸ்ப்ளிட்டர் மாதிரி நல்லாவே இருக்காது பார்க்கறதுக்கு. தலை குளிச்சுட்டு போனாலே ஏன் தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னு கூட ஆகிடும். இப்போ வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நான் லூஸ் ஹேரில் கூட போகலாம், சின்னதாக கிளிப் போட்டு அழகாக விரிச்சு விட்டுட்டே போகலாம். எனக்கு அதனாலே ரொம்ப லென்த்தியாக வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு தான் நான் இங்கே வந்தேன். இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஓகே மேடம், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணி எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் லாங் ஹேர் வரணும்னு ஆசைப்படுறது, அடர்த்தியாக இருக்குன்னு சொல்கிறது, இப்போ நல்லா திருப்தியாக இருக்குன்னு சொல்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் வந்து நம்ம நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா உங்களை நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க, உங்களை மாதிரி நிறைய பேர் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிவிட்டு அவங்க லைஃப்பில் வந்திருப்பாங்க, ஃபேஸ் பண்ணிவிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இவர் தான் என் பையன், பேர் வந்து மாறன். இது வந்து 14 மந்த் ஆகுது. நான் ட்ரீட்மெண்ட் எடுத்து முடியாது ஃபீட் பண்ணுறமே நான் ஒரு பயத்துலேயே இருந்தேன். இப்போ வந்து எனக்கு அந்த பயம்லாம் இல்லை. இவனுக்கு நான் ஃபீட் பண்ணுறதால தான் எனக்கு அந்த பயமே இருந்துச்சு. என்னடா நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறமே சைட் எஃபெக்ட் எதுனா ஆகுமோ, இல்லை குழந்தைக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆகுமோ அந்த பயம் இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் இல்லை. நான் ஃபீட் பண்ணிட்டு தான் இருக்கேன், ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். உங்களோட வேல்யூபிள் டைமை எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி அது மாதிரி உங்களோட ஹேர் ஃபால் ப்ராப்ளமும் சார்ட் அவுட் ஆகி இப்போ நல்லா ஹேர் க்ரோத்தும் உங்களுக்கு கிடச்சிட்டு இருக்கு. அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் டைமை எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் வியூவர்ஸ்க்கு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். தேங்க்யூ. இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஹேமான்ற அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்ககிட்ட கம்ப்ளீட்டாக ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து அவங்க நிறைய விஷயத்தை வந்து ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் ஒரு குழப்பத்தில் தான் நம்மக்கிட்ட வந்திருந்தாங்க. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்களோட ட்ராவல் எப்படி இருந்துச்சு அப்படின்றது எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து உங்களில் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை டேண்ட்ரஃப் இருக்கலாம், இச்சிங் இருக்கலாம். ஓகேவா, எதனால முடி கொட்டுன்ற குழப்பத்தில் கூட நீங்கள் இருக்கலாம். உங்களுக்கு ஆனால் தெரியாது உங்களுக்கு எதனால நமக்கு முடி கொட்டுதுன்ற பிரச்சனை. அப்படியே ரொம்ப குழப்பத்தில் நிறைய மெடிசன்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருக்கலாம். அந்த மாதிரி யாருக்கு ரொம்ப லாங் டேர்மாக ஹேர் ஃபால் இருக்குது, இல்லை டேண்ட்ரஃப் இருக்குது, இச்சிங் இருக்குது, தலையை சொல்லி ஒயிட் ஃப்ளேக்ஸ் வருது, புண்ணு மாதிரி இருக்குன்றவங்க உங்களோட உச்சந்தலையை ஃபோட்டோ பிடிச்சி எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கேல்பில் என்ன மாதிரி இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் மேக்னிஃபிகேஷன் மைக்ரோஸ்கோப்பில் போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ஸ்கேல்பில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு என்ன சொல்யூஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றது நான் சொல்கிறேன். யாருக்கு ரொம்ப லாங் டேர்மாக ஹேர் ஃபால் இருக்கோ அவங்க வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் ஷார்ட் டேர்மாக தான் ஹேர் ஃபால் இருக்குது, எனக்கு 1 மாதம் 2 மாதம் தான் ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல்லே நம்ம நிறைய ஹேர் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். நிறைய வீடியோஸ், டிப்ஸ், ஹோம் ரெமடிஸ்லாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அந்த வீடியோஸ் பாருங்கள். அதில் உங்களுக்கு எது சூட் ஆகுமோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது, எதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா என்ன வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஓகேவா, கன்சல்டேஷன் ஃபீஸஸ் எவ்வளோ, ஓகேவா, உங்களை பார்க்கறதுக்கு எவ்வளோ சார்ஜஸ் ஆகும், இல்லை ஸ்கேன் பண்ணி பார்க்கறதுக்கு எவ்வளோ சார்ஜஸ் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் இந்த கேள்வி கேட்குறாங்க. நம்ம டாக்டர் ஹெர்பல் கிளினிக்கை பொறுத்த வரைக்கும் கன்சல்டேஷன்ஸ்க்கு வந்து இது சார்ஜஸ் எதுவும் பண்ணுறது கிடையாது. இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரீட்மெண்ட் மெடிசன்ஸ்க்கு மட்டும் தான் இங்கே சார்ஜஸ் ஆகும். இல்லை உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் தேவையில்லை, ஹோம் ரெமடிலே சரி பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு வந்து சார்ஜஸ் எதுவுமே செலவாகாது. உங்களுக்கு லாங் டேர்ம் ஹேர் ஃபால் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த காண்டாக்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். டாக்டர் ஹெர்பல் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.